நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, நமக்கு எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கோட எஃப் ஆஃப் ஜி என்னது, எஃப் ஆஃப் ஜி எஃப் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ எஃப்பில் கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ் போடுறீங்க. ஸோ 3 6x மைனஸ் கே ப்ளஸ் 2 இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, ஜி ஆஃப் எஃப்க்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அப்போ ஜியோட ஃபங்க்ஷன் என்ன, 6 எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் போடணும். 3x ப்ளஸ் 2 மைனஸ் கே. ஸோ இந்த கேயோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கேயோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது, கே இஸ் ஈக்குவல் டு -5 வருது. சப்டிவிஷன் இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, எஃப் ஃபங்க்ஷன் 2x 2xக்கு பதிலாக 4x + 5ன்னு போடணும் மைனஸ் கே. இங்கே ஜி ஆஃப் ஃபங்க்ஷன் 4x, ஸோ 4xக்கு பதிலாக 2x மைனஸ் கே அப்படின்னு போடணும். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட கேயோட வேல்யூ வரும். கேயோட வேல்யூ என்னென்னா -5/3. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இந்த செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது.